ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சி சமையல். இன்றைக்கி நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் புளிக்குழம்பு. கொஞ்சம் போல் கொத்தவரங்காய் இருக்குது, அந்த கொத்தவரங்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போது அதில் கொஞ்சம் போல் பூண்டு சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் போல் பூண்டு, வெங்காயம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வணங்கி வருது. இப்போது இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அதாவது பெரிய தக்காளினா பெரிய சைஸுக்கு 2 தக்காளி போடலாம். இது சின்ன தக்காளி அப்படிங்கும்போது நான் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து புளிக்குழம்பு அப்படிங்கும்போது தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டு. இப்போ அந்த தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் போல் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொத்தவரங்காய் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம இந்த பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டு. இதுக்கு நான் 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு,
நறுக்குனா 3 சின்ன தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா 2, சின்ன தக்காளினா 3. இது எல்லாமே சேர்த்து இப்போ நான் வணக்கிட்டுருக்கிறேன். இப்போ இது பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இதுதானா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 200 கிராம் கொத்தவரங்காய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. அதை இவ்வளோ தான் சைஸ் இருக்கும். ஒரு சின்ன சின்ன சைஸ், இவ்வளோ சைஸு, இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 200 கிராம் கொத்தவரங்காய் இது கூட நான் சேர்த்துக்கிட போகிறேன். இப்போ நான் இதோட சேர்த்தாச்சு. இப்போது இந்த கொத்தவரங்காய் நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி நல்லா நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, சேர்க்காமலே வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸ் கூட நிறையா தான். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக போட்டுடலாம். அதையே போட்டுடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போது இது நல்லா தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இதை அப்பைக்கப்போ கொஞ்சம் கிளறி விட்டுவிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால் லைட்டாக இப்படி கிளறி விட்டால் போதும். லைட்டாக அந்த காய் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விடணும். மூடி போட்டாச்சு. இப்போ நான் எந்த காயுமே சேர்க்கலை, வெறுமனையாக கொத்தவரங்காய் இருக்குது. அதை மட்டும் வச்சு கொஞ்சம் போல் புளிக்குழம்பு செஞ்சோம் அப்படின்னா இது டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், தோசை இட்லி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போது லைட்டாக வதங்கி இருக்கும் பாருங்கள், தெரியுதா? முன்னாடி இருந்ததுக்கு இப்போது அப்படியே தண்ணியெல்லாம் விட்டு கொஞ்சம் அப்படி நல்லா கொஞ்சம் அந்த க்ரீன் கலரில் அப்படியே நல்லா அழகாக தெரியும். அந்த நேரத்தில் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போது இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போதும். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஏன்னா 200 கிராம் தானே, கொஞ்சம் தானே எடுத்துருக்குறோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள்,
1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த 3 சேர்த்துருக்குறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், இது 3மே சேர்த்துருக்குறோம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். மசாலா கூடிய பச்சை வாசனையெல்லாம் போகட்டு. இப்போது நம்ம வந்து புளித்தண்ணி எல்லோரும் ஃபஸ்ட்டே சேர்ப்பாங்க. நான் வந்து புளித்தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கல. இதில் நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஒரு பாதி தேங்காவை வந்து துருவி அரைச்சி வச்சுருக்கிறேன். அது தேங்காய் அண்ட் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் வந்து அது கூட நல்லா சேர்த்துடலாம். அந்த மசாலா கூட சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து இந்த தண்ணி ஒரு கப் அளவு தண்ணி வந்து அந்த மசாலா ஜார் இருக்குல்ல, அந்த ஜாரில் உள்ள அந்த இதெல்லாம் தேங்காவெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊற்றிடலாம். இப்போது இது வந்து ஒரு கொதி வரணும். இந்த தேங்காய் வந்து ஒரு கொதி வரணும். இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். ஒரு கப் தண்ணி வந்து நான் வந்து இப்போவே சேர்த்துக்கிட்டேன் இதில். ஓகேவா? அப்போனா அடி பிடிக்காது. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல அழகாக ஒரு கொதி வரட்டு. அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஓகேவா? மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டு. இதிலே நான் சைடில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இப்போது இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் இந்த புளியை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். ஓகேவா? அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கனாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குற நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். மற்ற மாதிரி நம்ம இந்த கொதி விடுறோம்ல, அந்த ஒரு கொதி வர நேரத்தில் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன்.
இப்போ ஒரு கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போது ரொம்ப தேங்காய் ஒன்றும் ரொம்ப கொதி வரணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொதி வந்தால்